இங்க ஒருத்தனுக்கு ரோட்ல ஒரு காயின் ஒண்ணு கிடைக்குது. அதை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்க கேம் சென்டர்ல ஜாக்பாட் மிஷின்ல காயினை போடுறான். ஆனா அங்க வேலை பார்த்துட்டு இருக்கவன் இந்த மிஷின் ரிப்பேரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா இவன் அந்த காயினை போட்டு ஒரு பட்டனை அழுத்தினதுமே ரிப்பேரா இருந்த அந்த மிஷின் கூட இப்ப சரியாயிடுது. அவனுக்கு ஜாக்பாட்டும் அடிச்சிடுது. அதை பார்த்து அங்க வேலை செய்யறவனுக்கே ஒரே ஷாக் ஆயிடுது. அதே மாதிரி இப்ப ரோட்ல சீட்டு விளையாடிட்டு இருக்கவங்கிட்ட போய் வச்ச 3 கார்டுல எது குவீன் $100 பெட் கட்டுறாங்க. அதுலயும் இவன் பெட் வச்ச கார்டு தான் வின் பண்ணுது. இவன் வின் பண்ண காசு கொடுத்துட்டு அடுத்த ரவுண்டுக்கு வர சொல்லி இவனை தூண்டுறாங்க. சரின்னு இவனும் அடுத்த ரவுண்ட்ல ஒரு கார்டை ஒன்னு செலக்ட் பண்றான். அதுவும் அந்த டைம் $500 பெட் வைக்கிறாங்க. பார்த்தா அதுலயும் இவன் செலக்ட் பண்ண கார்டு தான் வின் பண்ணுது. உடனே அந்த கேமை நடத்திட்டு இருந்தவன் இவனை வின் பண்ண கையோட விடக்கூடாதுன்னு எப்படியாவது கொடுத்த காசை வாங்கணும்னு முடிவு பண்ணிடுறான். சோ இதுக்கு அடுத்த ஒரே ஒரு ரவுண்டு நீ வின் பண்ணா போதும், என்கிட்ட இருக்க மொத்த காசையும் உன்கிட்ட கொடுத்துறேன்னு பெட் கட்டுறான். இவனும் அவன் கேட்ட மாதிரியே ஒரு கார்டை செலக்ட் பண்றான். அதுலயும் இவன் தான் வின் பண்றான். அதை பார்த்த கோவத்துல இவனை தள்ளி விட்டுட்டு வின் பண்ண மொத்த பணத்தையும் புடுங்கிட்டு பைக்ல எஸ்கேப் ஆயிடுறான். இதே மாதிரி டாக் ரேஸ்ல கூட இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவா ஓடுற நாயை செலக்ட் பண்ணி அது மேல பெட் வைக்கிறான். இவனோட நல்ல நேரம் அந்த ரேஸ கேமரா எடுத்துட்டு இருக்க அந்த கண்ட்ரோலர் மேல தண்ணி கொட்டிடுது. ரேஸ்ல இருக்க கேமரா இப்போ நின்னுடுது. அந்த ரேஸ்ல ஓடிட்டு இருக்க மத்த நாய்ங்க எல்லாமே ஏதோ வித்தியாசமா இருக்கேன்னு அதை சுத்தி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுதுங்க. கடைசியா இவன் பெட்டு கட்டின அந்த நாய் தான் இப்ப வின் பண்ணுது. ஆக்சுவலா இவனை கேட்காமலே ஒரு பொண்ணு இவன் கையில ஒரு பிரேஸ்லெட் ஒன்னு போட்டுட்டு போயிடுறா. அதை யார வச்சு அதை கட் பண்ண ட்ரை பண்ணாலுமே அதை சுத்தமா கட் பண்ணவே முடியல. அந்த பிரேஸ்லெட்டோட ராசி தான் இவன் கை வைக்கிற இடம் எல்லாமே பணம் கொட்டுன்னு கொட்டுது.